ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 128வது பாடல் பார்க்க போறோம். அரசனோடு ஏகி யூபத்து அணைக்குபு இம்மறையை ஓதின் விரசுவர் விண்ணுளோரும் விரிஞ்சனும் விடைவலோனும் உரைசெறி வேள்வி முற்றும் உனது உயிர்க்கு ஈறு உண்டாகா பிரசமென் தாரோய் என்ன பழிச்சொடும் பெயர்ந்து போனான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பிரசம் மென் தாரோய், தேனையுடைய மென்மையான பூமாலை தரித்தவனே, அரசனோடு ஏகி அம்பரீஷ மன்னனோடு சென்று யூபத்து அணைக்குபு அவன் யூபத்தூணிலே கட்டும்போது இம்மறையை ஓதின் இந்த மந்திரங்களை சொன்னால் விண்ணுளோரும் விரிஞ்சனும் தேவர்களும் பிரம்மனும் விடைவலோனும் காளை ஊர்தியான சிவபிரானும் விரசுவர் தம் தம் அவிர்வாகத்தை பெற வந்து சேர்வார்கள். உரை செறி புகழ்மிக்க வேள்வி முற்றும் யாகமும் நிறைவுறும் உனது உயிருக்கு ஈறு உண்டாகா உன் உயிர்க்கும் இறுதி உண்டாகாது என்ன என்று தன் மருமகனிடம் சொல்ல பழிச்சொடும். அது கேட்டு அவன் வணங்கி துதிமொழிகள் கூறியவனாக பெயர்ந்து போனான். அவ்விடத்தை விட்டு நீங்கி அரசனோடு சென்றான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது சென்ற பாடல்ல பார்த்தோம்ல, நம்ம சலித்த சிந்தை ஏமுரல் ஒழிக இன்னே பெருக என 2 விஞ்சை கோமருகனுக்கு நல்கி அப்படின்னு. அதாவது பின்னலும் குணிக்கலுற்றான் மேற்கொண்டு அவன் சொல்லலானான் அப்படின்னு. அந்த 2 மந்திரங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி கம்பர் இந்த பாடல்ல சொல்றாரு. அதாவது பிரசம் மென் தாரோய், இவரு சுனச்சேபனை பார்த்து விஸ்வாமித்திரர் சொல்றாரு. சுனச்சேபனை என்னன்னு இங்க அடை கொடுத்து சொல்றாரு, பிரசம் மென் தாரோய் அப்படின்னு. தேனையுடைய மென்மையான பூமாலை தரித்தவனே. தார் அப்படின்னாலே நம்ம பூமாலைன்னு அர்த்தம். அதாவது ஆண்கள் அணியக்கூடிய மாலை, பெண்கள் அணியக்கூடிய மாலை இல்ல, ஆண்கள் அணியக்கூடிய மாலை. நான் கந்தர் அனுபூதி வரிசையா பாடல்கள் பார்த்துக்கிட்டு வரும்பொழுது அதுல 10வது பாடல் அதுலயே நான் இந்த தாருங்கிற வார்த்தையை பத்தி சொல்லியிருப்பேன். கார் மாமி செய்வ காலன்வரில் கலப தேர் மாமி செய்வந்தே திற்படுவாய் தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர் மாமடிய தொழுவே இளவனே அப்படின்னு. அதுல தார் மார்ப பூமாலை அணிந்தவனே அப்படின்னு முருகனை பார்த்து சொல்லும் பொழுது ஏன் தார்னா மாலைன்னு அர்த்தம் வந்ததுன்னா, மாலைகள்லயே பலவிதம் இருக்கு. பூமாலைகள்ல முழுவதுமாக ஒரு வட்டமாக இருந்தா அதுதான் பெண்கள் அணியக்கூடியது. ஆண்கள் அணிக்கும் அந்த காலத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி இருவருமே பூமாலைகள் அணிந்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் அந்த சம்பிரதாயம் சடங்கு வழி வழியா வர்றதுனாலதான் மாலை மாற்றும் சம்பிரதாயமே கல்யாணத்துல எல்லாம் நடக்குது. எதுக்கு சொல்ல வரேன், ஆண்களினுடைய மாலை இறுதியில கீழே 2 ஒன்னும் இணைக்கப்படாமல் இருக்கும். அப்படிப்பட்ட பூமாலைக்கு தான் தாருன்னு பேரு. அதனாலதான் ஆண்டாளுக்கு மட்டும் அந்த மாதிரியான மாலை சாத்துவாங்க. நம்ம வாழைத்தாருக்கே ஏன் தாருன்னு பேரு அப்படின்னா, இப்படி வாழை மரத்துல வாழைத்தார் காய்ச்சி தொங்கும் பொழுது 2 பக்கமும் இப்படி தொங்கும், 2 இணையாதுல கீழே. அதனாலதான் அதை வாழைத்தார்னு சொல்றோம். பாக்குறதுக்கு மாலை மாதிரி இருக்கு அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த இடத்துல இது வேள்வியில நடக்கும் பொழுது அம்பரீஷன் மன்னன் இவனை பலி கொடுக்கறதுக்காக கூட்டி கொண்டு செல்கிறான்ல, அதனால சந்தனம் மாலை இதெல்லாத்தையும் அணிவிச்சு கூட்டிக்கிட்டு போறான், அலங்கரிச்சு நரமேத யாகத்துக்காக கூட்டி செல்கிறான். அப்படி செல்லும் பொழுது அவன் அந்த தார் அணிந்து கொண்டிருக்கிறான். அதனால இங்க பிரசம் மென் தாரோய் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரசம்ங்கிற சொல்லும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது பிரச அப்படிங்கிற சொல் வழியக்கூடியது. அது தேன், பால், கண்ணீர், அருவி, இப்படி எல்லாம் பல பொருள் இருக்கு. அது சம்ஸ்கிருதத்துல பிரச அப்படிங்கிற சொல்ல இருந்து வந்ததுதான். இந்த இடத்துல தேனை குறிக்குது. தேநீரால் தேன் இருக்கக்கூடிய நல்ல பூமாலையில இருக்கக்கூடிய பூக்கள்ல தேன் இருக்கு அப்படின்னு என்ன, வாடி இருக்கக்கூடிய மாலை இல்ல, அன்று அலர்ந்த மலர்களை கொண்டு செய்யப்பட்ட மாலை அப்படிங்கறதுனால பிரச மென் தாரோய் அப்படின்னு சொல்றாரு கம்பர். அதே மாதிரி யூபத்து அணைக்குபு அப்படிங்கிற இடத்துல அணைக்குபு அப்படின்னா அணைக்க
செய்பு என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். அதனால அனைத்து அப்படின்னு அர்த்தம். தூண்ல, அதாவது யூபத்தூண், நம்ம வந்து யாக ஸ்தம்பம், சமஸ்கிருதத்துல ஸ்தம்பம்னா தூண்னு அர்த்தம். யாக ஸ்தம்பம், யூப ஸ்தம்பம் அப்படிங்கிறது வேள்விக்காக பலி கொடுக்கக்கூடிய போது அந்த தூண்ல கட்டக்கூடியது. அதைத்தான் இங்க யூபத்து அணைக்குபு அந்த இடத்துல கட்டும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லியும் மறையை ஓதின். மறை அப்படின்னாலே மந்திரம்னு அர்த்தம். அதாவது திரும்ப திரும்ப சொல்வது. அதனாலதான் நம்ம வந்து மறை, வேதத்துக்கு மறைன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. விண்ணுளோரும் விரிஞ்சனும், யார் யாரெல்லாம் வந்து கவிர்பாகம் வாங்க வருவாங்க அப்படின்னா தேவர்களும் வருவாங்க. விரிஞ்சன் இந்த இடத்துல விரிஞ்சி மலர் அப்படிங்கிறது தாமரை மலரை குறிக்கும். அதனால தாமரை மலரில் வீற்றிருப்பவன் பிரம்மா, அதனால விரிஞ்சன் அப்படின்னா பிரம்மான்னு அர்த்தம். விடைவலோனும், விடைனா காளை மாடு, காளை மாடை ஊர்தியாக கொண்டுள்ள சிவபெருமானே அப்படின்னு இங்க சொல்றாரு. அதாவது சிவன், பிரம்மா, அப்புறம் தேவர்கள் எல்லோரும் அங்க விரசுவர். அதாவது ரொம்ப அவங்கவுங்க வந்து எல்லாரும் வந்து சேருவாங்க, வந்து கவிர்பாகத்தை வாங்கறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்மிக்க யாகம் நிறைவு பெறும் அப்படின்னு சொல்ற இடத்துல புகழ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உரை அப்படிங்கிறது காமெண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பாஷ்யம் செய்யறாரு அப்படின்னு. அது பாஷ்யம் செய்யறதே எதுக்கு? பரிமேலழகர் எதுக்கு திருக்குறளுக்கு உரை செய்கிறார் அப்படின்னா திருக்குறளுக்கு புகழ் சேர்க்கிறார். திருக்குறள்ல என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னு புகழ்ந்து சொல்வதற்காக, யாரும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக காமெண்ட்ரி எழுத மாட்டாங்க, புகழ்ந்து சொல்றதுக்கு தானே. அதனால உரைனா புகழ்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சில பாடல்களுக்கு முன்னாடி. உரை சரி வேள்வி முற்றும், அப்பேற்பட்ட புகழ்மிக்க யாகமும் முடிவும் அவங்களும் ஆவிர்வாகம் வாங்க வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. உனது உயிருக்கும் உனக்கு இது, அவனை பலி கொடுத்து உன் உயிர் போகாது, இந்த மந்திரங்கள் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாரு. என்ன பழிச்சொடும் பெயர்ந்து போனான் அப்படி சொல்லிவிட்டு அவனை பழிச்சொடும் அப்படின்னா அவனை கேட்டு வணங்கி பின் அம்பரீஷனுடன் சென்றான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரசம்ங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தை பார்த்திருக்கோம்னு சொன்னேன்ல. அதாவது கம்பராமாயணத்துல 146வது பாடல். இடையிடை எங்கனும் களியராதன நடையில அன்னங்கள் நளின நீர்க்கயல் பெடையில வண்டுகள் பிரசம் மாந்திடும் கடகரி அல்லன மகளிர் கண்களே. என்னென்னலாம் ரொம்ப ரொம்ப களிப்போட இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வரிசையா அடுக்கிக்கிட்டே வரும்பொழுது அன்னங்கள், கயல் மீன்கள், வண்டுகள், பிரசம் மாந்திடும் கடகரி அப்படின்னு. கரினா யானை, கடகரினா மத யானை. எப்பேற்பட்ட மத யானைனா பிரசம் மாந்திடும் கடகரி அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துலயே வந்து தேனை உண்ணும் இது மத யானை அப்படிங்கிற அர்த்தம். அதெல்லாம் தவிர பெண்களின் கண்களும் ரொம்ப மகிழ்ச்சி ததும்ப இருக்கும் அப்படின்னு சொல்ற பாடல்லயே அப்பவே நம்ம பார்த்திருக்கோம். பிரசம்ங்கிறது வழியக்கூடிய எல்லாத்தையும் குறிக்கும், தேனையும் குறிக்கும் அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த பாடல் படிக்கும் பொழுது எனக்கு அந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட சுனச்சேபனே, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மாலையை அணிந்த சுனச்சேபனே அப்படின்னு சொல்றாரு. நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல, அதாவது 2 மந்திரங்கள் சொல்றேன் அப்படின்னு. அப்ப இங்க யூபத்து அணைக்குபு இம்மறையை ஓதின் அப்படின்னா இந்த மந்திரங்களை என்ன மந்திரம் சொல்றாரு அப்படின்னா 2 மந்திரம். ஒன்னு பலியை, எப்பவுமே நம்ம வேள்வி தேவர்கள் ஆவிர்வாகம் வாங்க வருவாங்க அப்படின்னா பலியை உண்பதற்காக இந்திரனை துதிப்பது, அது ஒரு மந்திரம். யூப தூணின் தேவதையான உபேந்திரனை துதிப்பது, அது 2வது மந்திரம். இந்திரனுக்காக ஒரு மந்திரம், உபேந்திரனுக்காக இன்னொரு மந்திரம். நம்ம பொதுவாகவே எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அதிதேவதை இருக்கும். அந்த அந்த அதிதேவதையை வணங்கினா நமக்கு அதுல இருந்து எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. அதனாலதான் நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது நக்கலா சில பேர் கேட்பாங்க 1960களில் 70களில், அதாவது சிவபெருமானுடைய தலையில தானே பிறை சந்திரன் இருக்கு. அப்ப நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து சந்திரன்ல கால் பதிச்சுட்டான் அப்படின்னா சிவனோட தலையிலேயே கால வச்சுட்டானா அப்படின்னு சொல்லி நாத்திகவாதிகள்லாம் கிருபானந்த வாரியார்ட்ட கேட்பாரு. அப்போ அவர் வந்து எடுத்து சொல்லுவாரு, அது சந்திரன் மேல இருக்குன்னா அது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அந்த அதிதேவதை இது சிவனுக்கு காலத்தை குறிக்கக்கூடியது. அந்த அதிதேவதை, சந்திரனுக்கான அதிதேவதை சிவனுக்கு கட்டுப்பட்டவன், காலத்தை வென்றவன் அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு தான் அது இருக்கே ஒழிய இப்படி நேரடியா பொருள் கொள்ளக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அதிதேவதை இருக்கு. அந்த மாதிரி யூபத்தூண், அதாவது யாக தூணுக்கு, அதுக்கும் ஒரு அதிதேவதை இருக்காங்க. அந்த அதிதேவதை தான் உபேந்திரன். அவனை வழிபடுவதற்காக இன்னொரு மந்திரம். இந்த 2 மந்திரங்களையும் சொன்னார் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றார். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. அரசனோடு ஏகி யூபத்து அணைக்குபு இம்மறையை ஓதின் விரசுவர் விண்ணுளோரும் விரிஞ்சனும் விடைவலோனும் உரை சேரி வேள்வி முற்றும் உனது உயிர்க்கு ஈறு உண்டாகா
பிரசமின் தாரோய் என்ன பழிச்சொடும் பெயர்ந்து போனான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.